அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகின்றோம். அரசின் பயணத்தை மாற்றினால் மீண்டும் வரிசை யுகம் ஏற்படும். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தனிப்பட்ட வெற்றி தோல்வி அன்றி நாட்டின் வெற்றி தோல்வியே தீர்மானிக்கப்படும் என்கிறார் ஜனாதிபதி என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் எனது தனிப்பட்ட வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படாது, மாறாக நாட்டின் வெற்றி தோல்வியே தீர்மானிக்கப்படும். அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்ற திருப்தி மக்களுக்கு இருக்குமாயின் அந்த வேலை திட்டத்துடன் முன்னேறி செல்ல முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் நாட்டு மக்கள் மீண்டும் மருந்து, உரம், எரிவாயு, எரிபொருள் வரிசைகளில் நிற்க நேரிடும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். பத்திரமுல்லையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றின் போதுதான் ஜனாதிபதி இதனை தெரிவிக்கின்றார். அதாவது பொருளாதார மறுசீரமைப்புக்கான பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவில் பங்கேற்கும் இளைஞர் யுவதிகளுடனான கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இங்கு தொடர்ந்தும் நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பாகவும் அதே போன்று எந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாக போகின்றது என்பது தொடர்பாகவும் பேசியிருந்தார். தற்போது நாட்டின் முன்னேற்றத்திற்கான வேலை திட்டம் ஒன்று உள்ளது. அதனை பொறுப்பேற்று நாட்டை முன்னேற்றி செல்வதற்காக இளைஞர்கள் தயாராக வேண்டும். இன்று அரசியல்வாதிகள் பலதரப்பட்ட வாக்குறுதிகளை வழங்குகின்றனர். அவர்களில் எவரும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான கொள்கையை முன்மொழியவில்லை. எதிர்க்கட்சி தலைவரும் அனுரகுமார் திசாநாயக்கவும் எந்த இடத்தில் விவாதம் செய்வது என்பது குறித்தே ஒரு மாத காலமாக விவாதித்தனர். இறுதியாக ஒரு விவாதத்திற்கும் வரவும் இல்லை. இவர்களில் ஒருவரிடத்திலும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான கொள்கைகள் இல்லை. அதனால் அரசாங்கம் கொண்டு செல்லும் வேலை திட்டத்திற்கு மாறான வேறு முறைகள் இருக்குமாயின் அதனை அவர்கள் கூற வேண்டும். எவரும் அவ்வாறான திட்டத்தை முன்வைத்திருப்பதாக தெரியவில்லை. உங்கள் எதிர்காலத்தை பொறுப்பேற்க அவர்கள் தயாராக இல்லாத பட்சத்தில் உங்களின் எதிர்கால முன்னேற்றத்தை நீங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான வேலை திட்டம் மிக அவசியமானது. உங்கள் அறிவு மேம்பாட்டுக்காக ஏனைய அதிகாரிகள் மற்றும் தனியார் துறை பிரதிநிதிகளை சந்திக்கவும் வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். புதிய திட்டங்களை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். பழைய முறைமைகளிலிருந்து சிக்கி கிடப்பதை விடுத்து துரித அபிவிருத்தியை நோக்கி நகர்வதற்கு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன் என்று ஜனாதிபதி அங்கே தெரிவித்தார். அதே நேரத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த பொருளாதார மாற்ற சட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறு இல்லையெனில் ஒரு மாற்று வழியை முன்வைக்கவும். இத்தேர்தலில் தனிநபரை அன்றி பொறிமுறையே தெரிவு செய்ய வேண்டும். இந்த முறை தொடர வேண்டும் என்பதில் நீங்கள் திருப்தி அடைந்தால் இந்த முறையுடன் முன்னோக்கி செல்லலாம். அவ்வாறின்றி மீண்டும் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம், அந்நிய செலாவணி இல்லாத, மருந்து, உரம் இல்லாத நாடு வேண்டுமானால் இன்னொரு தரப்பினரை தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் ஒரு நாடாக முன்னோக்கி செல்ல விரும்பினால் நீங்கள் அரசாங்க வேலை திட்டத்துடன் முன்னோக்கி செல்லலாம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். தனக்கு தான் தேர்தலில் களமிறங்க போகின்றேன், எனக்கு வாக்களியுங்கள் என்று ஜனாதிபதி கூறவில்லை. மாறாக கூறுகின்றார், இந்த திட்டத்துடன் நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் நீங்களும் வாருங்கள், முன்னோக்கி செல்லலாம், அல்லது இந்த திட்டத்தினூடாக நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள் என்று அவ்வாறான ஒரு விதத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறியிருக்கின்றார். எனவே இது தனிப்பட்ட வெற்றி தோல்வி அல்ல. இங்கு ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுகிறாரா, சஜித் பிரேமதாச வெற்றி பெறுகிறாரா, அனுரகுமார் திசாநாயக்க வெற்றி பெறுகின்றாரா என்பது முக்கியமல்ல. மாறாக தற்போது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார கொள்கையோடு நாங்கள் செல்ல வேண்டுமே என்றால் நீங்கள் இதற்கு ஆதரவை தர வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்திருந்தார், தற்போதைய ஜனாதிபதியும் தற்போதைய பாராளுமன்றத்தின் பதவி காலத்தை இன்னும் 2 வருடத்திற்கு நீட்டிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் இது தொடர்பாக ஒரு பரவலாக பேசப்பட்டது. ஆனால் 1 வருடத்துக்கு ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடிக்க முடியாது என்ற செய்தி வந்திருக்கின்றது. நடைமுறை சாத்தியமற்றது என்கிறார் அமைச்சர் விஜயதாச. 1 வருடத்திற்கு ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடிக்க முடியாது. பாராளுமன்றத்திற்கு சமூகமளிக்காத உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக 150க்கு மேற்பட்ட
வாக்குகள் மற்றும் சர்வஜன வாக்கெடுப்பின்றி, அதாவது பாராளுமன்றத்திற்கு சமூகம் அளிக்காத உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக 150க்கு மேற்பட்ட வாக்குகள் மற்றும் சர்வஜன வாக்கெடுப்பின்றி ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்க முடியாது என நீதி, சிறைச்சாலை அலுவலர்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். அரசியல் அமைப்பின் 82வது உறுப்புரிமைக்கமைய 2/3 பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பின்றி திருத்தங்களை மேற்கொள்ள முடியாத 9 உள்ளடங்களில் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். ஆகவே ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடிக்க முடியாது என்ற விடயத்தை அவர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். 19வது திருத்தத்தில் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலங்களை 5 ஆண்டுகளாக குறைத்த போது அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் அதற்குரிய உறுப்புரையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. எவ்வாறாக இருப்பினும் இதனை அடிப்படையாக கொண்டு இவருக்கும் புதிய விளக்கத்தை வழங்க முடியாது. எனவே பதவிக்காலத்தை மேலும் 1 ஆண்டுக்கு நீடிப்பது என்பது நடைமுறை சாத்தியமற்ற விடயமாகும். அத்தோடு தேர்தல் என்பது அரசாங்கத்தால் எடுக்கப்படும் தீர்மானமும் அல்ல. தேர்தல் ஆணைக்குழுவுக்கே அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் வேட்புமனு கோருவதற்கான தினத்தை தீர்மானிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் எவருக்கும் தலையிட முடியாது. எனவே முன்னாள் ஜனாதிபதி பதவியேற்ற தினத்திற்கு முன்னர் 1 மாதத்திற்கு குறையாத 2 மாதங்களை விட அதிகரிக்காத காலத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதற்கமைய செப்டம்பர் 17 தொடக்கம் அக்டோபர் 16 இடையிலே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். 4 அல்லது 6 வாரங்களுக்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான கால அவகாசம் காணப்படுகின்றது. அதற்கமைய 2 வாரங்களுக்குள் அல்லது 1 மாதத்திற்குள் வேட்புமனு தாக்கலுக்கான தினத்தை தேர்தல் ஆணைக்குழு தீர்மானிக்கும். தவிர்க்க முடியாத நியாயமான காரணங்களை அடிப்படையாக கொண்டு 2 வாரங்களுக்கு தேர்தல் தினத்தில் மாற்றங்களை மேற்கொள்ளவும் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உண்டு. இது தவிர வேறு எவராலும் தேர்தலை காலம் தாழ்த்த முடியாது என்றும் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். அண்மையில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு வெளியேறும் போது விஜயதாச ராஜபக்சவிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகின்றீர்களா அல்லது வேட்பாளராக களமிறங்குவீர்களா? நிச்சயமாக நான் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கப் போகின்றேன் என்று தற்போதைய நீதி, அரசியலமைப்பு மறுசீரமைப்பு மற்றும் சிறைச்சாலைகள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். எனவே அவருக்கு எதிராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. காரணம், எவ்வாறு நீங்கள் எங்கள் கட்சியில் உறுப்பினராக இருந்து கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட முடியும் என்ற கேள்விக்குறியோடு அவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததாக நினைவேந்தல் தொடர்பில் ஆராய்ந்த குழுவில் அறிக்கை ரணிலிடம் கையளிப்பு செய்தி வெளியாகின்றது வீரகேசரி பத்திரிகை. இலங்கையில் ஆயுத மோதல்கள், அரசியல் அமைதியின்மை அல்லது உள்நாட்டு கலவரம் காரணமாக உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவது குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழுவின் அறிக்கை அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. சிரேஷ்ட பேராசிரியர் ஜகத் வீரசிங்க, அதே போன்று கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழக பேராசிரியர் சந்திரகுப்த தேனூர, யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் டி சனாதனன், அதே போன்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஃபர்சானா ஹனீஃபா மற்றும் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் துஷாரி சூர்யாராட்சி, நகர அபிவிருத்தி அதிகார சபையின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் மஹிந்த விதானாராட்சி ஆகியோர் உள்ளடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டது. 1989 தொடக்கம் 2009 வரை காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த ஆயுத மோதல்கள், அரசியல் அமைதியின்மை அல்லது உள்நாட்டு கலவரங்கள் என்பனவற்றால் உயிரிழந்த பொதுமக்கள், ஆயுதப்படை உறுப்பினர்கள், போலீசார், முன்னாள் போராளிகள் உட்பட அனைவரையும் நினைவு கூறும் வகையில் ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக நினைவிடம் ஒன்றை அமைப்பது குறித்து இந்த குழுவில் ஆய்வு செய்தது. இதற்காக நிபுணர் குழு கடந்த நாட்களில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் அமர்வுகளை நடத்தியதுடன் ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான நிபுணர்களுடன் ஆலோசனையும் நடத்தியது. நினைவேந்தல் செய்வதற்கான மக்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் குழு வலியுறுத்தியதோடு பல்வேறு குழுக்களும் தனிநபர்களும் நினைவேந்தல் மற்றும் நல்லிணக்க நிகழ்வுகளை வெவ்வேறு வழிகளில் முன்னெடுப்பதையும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நினைவேந்தலுக்கான உரிமை வழங்கப்பட வேண்டும். அவர்கள் எந்த இடத்திலும் வெவ்வேறு வழிகளிலும் நினைவேந்தல் நிகழ்வுகளை மேற்கொள்ளலாம் என்றும் அந்த குழு கூறியிருப்பினும் கூட, ஆனால்
இது சட்டமாக்கப்படுமா அல்லது நினைவேந்தல் செய்வதற்கான உரிமை கிடைக்கப்படுமா என்று பல கேள்விக்குறிகள் இருக்கின்றது. என்ன உரிமைகள் செய்யப்பட்டாலும் சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் இது தொடர்பான விளக்கம் போலீஸாருக்கும் கண்டிப்பாக தேவை. காரணம் இந்த குழுவில் உள்ள எவருமே நினைவேந்தல் நடக்கும் இடங்களுக்கு வரமாட்டார்கள். அங்கே போலீஸார் தான் வருவார்கள், வந்து கேட்பார்கள் அனுமதி இருக்கின்றதா இல்லையா, உடனே கைது செய்து அவர்களை வாகனங்களில் ஏற்றி சென்று விடுவார்கள். ஆகவே தான் இந்த சட்டங்கள் உறுதியான சட்டங்களாகவும் நிறைவேற்றப்படக்கூடிய சட்டங்களாகவும் இருக்க வேண்டும். சரி, அப்படி இருக்கும்போது அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். வீரகேசரி பத்திரிகையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருக்கின்றார். பல இடங்களுக்கு சென்று விஜயம் செய்கின்றார். பல பாடசாலைகளுக்கு சென்று அங்கே ஸ்மார்ட் வகுப்பறைகளை திறந்து வைக்கிறார். கூடவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனும் இருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கும்போது அங்கே 13ஐ அமுல்படுத்துவேன் என்று ஒரு விடயத்தை அவர் தெரிவித்தது தற்போது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்றது. அது எப்படி அவர் அவ்வாறு சொன்னார்? அவர் காமினி லொகுகே சொல்கின்றார், தேர்தலுக்காக இவ்வாறு சொல்கிறார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அதே போன்று வடக்கு மக்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு சொல்கின்றார் என்று காமினி லொகுகே சொல்கின்றார். இப்படி இருக்கும்போது விமல் வீரவன்ச என்ன சொல்கின்றார்? ரணில் சஜித் யார் வந்தாலும் 13 முழுமையாக அமுலாகும். ரணில் சஜித் யார் வந்தாலும் 13 முழுமையாக அமுலாகும் என்று தெரிவிக்கிறார். தமிழர்களின் தீர்மானமிக்க வாக்குகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால், அதாவது தமிழர்களின் தீர்மானமிக்க வாக்குகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவார். 13வது திருத்தத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதியும் ஒரே நிலைப்பாட்டில் உள்ளார்கள். ஆகவே தேசியம் தொடர்பாக பெரும்பான்மை இனத்தவர்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும். ஆம், ரணில் சஜித் யார் வந்தாலும் 13 முழுமையாக அமுலாகும், பெரும்பான்மை இனத்தவர்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்கிறது விமல் தரப்பு. விமல் தரப்பு தான் இவ்வாறு சொல்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்கிறாங்க. பார்ப்போம் இந்த செய்தியிலே தொடர்ச்சியாக இது போன்ற விடயங்கள் எவ்வாறு அமைகின்றது என்று பார்க்கலாம். காரணம், ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக தற்போது பல இடங்களில் பேசப்படுவதால் இவர்கள் பேசியும் இருக்கிறார்கள். அதாவது இதை தேசிய சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர தான் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பகுதியில் நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தான் அவர் இதனை தெரிவிக்கிறார். இலங்கை அரசியல் வரலாற்றில் சிங்கள எதிர்க்கட்சி தலைவர்கள் எவரும் குறிப்பிடாத வகையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வடக்கு மாகாணத்திற்கு சென்று தமிழ் மக்களிடம் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை தான் முழுமையாக அமுல்படுத்துவேன் என்று பகிரங்கமாக குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான மக்கள் 13வது திருத்தத்துக்கு எதிராக இருப்பதால் எதிர்க்கட்சி தலைவர்கள் எவரும் இதுபோன்று கருத்துரைக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ரணில் சஜித் ஒரு குலையின் தேங்காய்கள். 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் நிலைப்பாட்டில் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசும் உள்ளார்கள். இவ்விருவரில் எவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாலும் பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பார்கள். ஆகவே இவ்விருவரின் செயற்பாடுகள் குறித்து பெரும்பான்மையின மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஜெயந்த் தெரிவித்திருக்கின்றார். இவர் விமல் வீரவன்சவின் தேசிய சுதந்திர முன்னணியைச் சேர்ந்தவர். இப்படி இருக்கும்போது அவர்தான் குறிப்பிடுகின்றார், ரணில் சஜித் யார் வந்தாலும் 13ஐ அமுல்படுத்துவார்கள் என்று. அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இவர்கள் வந்து 13ஐ அமுல்படுத்த போகின்றார்களா இல்லையா என்பது தொடர்பாக பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் வாக்களித்த பின்பு பொறுத்திருந்து பார்ப்பது அவசியமற்றது. காரணம், 5 வருடத்திற்கு எதை அவர்கள் செய்வார்கள், என்னென்ன செய்ய போகின்றார்கள் போன்ற விடயங்களை பொறுத்தே இருக்கிறது. எப்படியோ இந்த விடயங்கள் தொடர்பாக அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெரிவிப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவர்களது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு, திகதி அறிவிக்கப்பட்ட பிறகு அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் கொள்கைகளையும் வெளியிடுவார்கள். அப்பொழுது அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலோ கொள்கைகளிலோ இந்த 13வது திட்டத்தை, அரசியலமைப்பை அமுல்படுத்த போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
ஐக்கிய மக்கள் சக்தி இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு விடயத்தையும் தெரிவிக்கிறார்கள். போலீஸ் காணி அதிகாரங்களை நாம் நடைமுறைப்படுத்துவோம். யாழில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. 13வது திருத்த சட்டத்தில் உள்ள காணி போலீஸ் அதிகாரங்களை நடைமுறைப்படுத்த உள்ளோம். நாட்டில் உள்ள சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எத்தகைய பிரச்சனைகளை எழுந்தாலும் அதனை நிச்சயமாக நாம் நடைமுறைப்படுத்துவோம். எமது தலைவர் சஜித் பிரேமதாஸ் அதனை நிச்சயமாக முன்னெடுப்பார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரம்ரட்ன தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதுதான் அவர் தெரிவிக்கிறார். போலீஸ் காணி அதிகாரத்தை வழங்க ஜனாதிபதியே தயங்கும் போது இவர்கள் வழங்குவார்கள் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். காணாமலாக்கப்பட்டவர் பிரச்சினை தொடர்பில் இங்கு எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் நாம் தொடர்ந்து அதற்காக குரல் கொடுப்போம். 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். நாட்டில் உள்ள சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது இவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதனை நிச்சயமாக நாம் நடைமுறைப்படுத்துவோம் என்று தலைவர் சஜித் பிரேமதாச அதனை நிச்சயம் முன்னெடுப்பார். எமது தலைவர் என்று இரான் விக்ரம்ரட்ன சொல்கிறாரு. இப்பொழுது ஏகாதிபத்திய அரசு இருக்கிறது. ஜனாதிபதியின் கையில் அதிகாரம் உள்ளது. 13வது திருத்த சட்டம் விடயத்தில் காணி போலீஸ் அதிகாரம் என நடைமுறைப்படுத்த உள்ளோம். அனுரகுமார் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினரும் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறியுள்ளனர். இதனை நாம் வரவேற்கின்றோம். அவர்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு சுமார் 35 வருடங்கள் எடுத்தன. 35 வருடங்களின் பின்னர் ஜேவிபி தற்போது 13வது திருத்தத்தை ஏற்கிறது. அதே போன்று பல இனவாத குழுக்களை சேர்ந்தோரும் எதிர்காலத்தில் மாறுவார்கள் என்றார். அதாவது 13வது திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஜேவிபியினர் 35 வருடங்களுக்கு பிறகு அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் அல்லது அதை நடைமுறைப்படுத்துவதாக கூறுகின்றார்கள், அமுல்படுத்துவதாக கூறுகிறார்கள். ஆகவே இனியும் இருக்கக்கூடிய குழுக்களை சேர்ந்தவர்களும் பல இனவாத குழுக்களை சேர்ந்தவர்களும் எதிர்காலத்தில் மாறுவார்கள். எனக்கு இந்த விடயம் தொடர்பாக ஒரு சந்தேகம் நிலவுகிறது. 35 வருடங்களின் பின்னர் ஜேவிபி தற்பொழுது 13வது திருத்தத்தை ஏற்கிறது. அதே போன்று பல இனவாத குழுக்களும். அப்போ அந்த இனவாத குழுக்கள் என்றால் ஏன் ஜேவிபியின் செய்தி அல்லது ஜேவிபியின் கருத்துக்கு அடுத்து இனவாத குழுக்களையும் சேர்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த பத்திரிகையிலே அவர் பேசியது அவ்வாறு வெளியாகி இருக்கிறது. சரி, ஜேவிபியினரிடம் அல்லது தேசிய மக்கள் முன்னணியாக பெயர் மாற்றம் பெற்றுள்ள, தேசிய மக்கள் சக்தியாக பெயர் மாற்றம் பெற்றுள்ள ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் சமய தலைவர்கள், சைவ சமய தலைவர்கள், இதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், சைவ சமய தலைவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். என்ன கேள்வி? குழந்தைகள் கொல்லப்பட்ட போது ஏன் நீங்கள் குரல் கொடுக்கவில்லை? அனுரகுமாரவிடம் கேள்வி எழுப்பிய சைவ சமய தலைவர்கள். நல்ல ஆதின முதல்வரை சந்தித்திருக்கிறார். அதன் போதுதான் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஐயா, இந்த குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்ட போது ஏன் நீங்கள் குரல் கொடுக்கவில்லை என்று அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. போரில் எந்த குற்றமும் செய்யாத பாடசாலை சிறுவர்கள், குழந்தைகள் குண்டு தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தனர். இவ்வாறு சிறுவர்களும் குழந்தைகளும் உயிரிழந்த போது இடதுசாரி தலைவர்களாக நீங்கள் ஏன் எதிர்ப்பை வெளியிடவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்கவிடம் சைவ சமய தலைவர்கள் ஆதங்கத்தை வெளியிட்டார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழுவினர் நேற்று முன்தினம் மாலை 7 மணிக்கு நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்துக்கு சென்று சந்திப்பில் ஈடுபட்டனர். சந்திப்பில் நெல்லை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபத்தலைவர் திருமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன் போது நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் இனப்பிரச்சினையை தீர்க்க ஜேவிபி பங்காற்ற வேண்டும் என வலியுறுத்திய சமய தலைவர்கள், போரில் எந்த குற்றமும் செய்யாத பாடசாலை மாணவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் குண்டு தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்த போது இடதுசாரி தலைவர்களாக இருந்த நீங்கள் ஏன் எதிர்ப்பை வெளியிடவில்லை என ஆதங்கத்தை வெளியிட்டனர். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் விவகாரம் நீடித்து செல்லும் நிலையில் அதற்கு தீர்வு என்ன என வினவிய போது அதற்கு பதிலளித்த அனுரகுமார திசாநாயக்க, எனது சகோதரியும் காணாமலாக்கப்பட்டவர் தான், எனக்கு அதன் வழி தெரியும். நாம் ஆட்சிக்கு வந்து அதற்கு ஒரு தீர்வை காண்போம் என தெரிவித்தார். மேலும் வெடுக்குநாரி மலை உள்ளிட்ட பல இடங்களில் சைவ ஆலயங்கள் அளிக்கப்படும் நிலையில் பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுகின்றன. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இந்த நாடு ஒருபோதும் முன்னேறாது என சைவ சமய தலைவர்கள் சுட்டிக்காட்டிய போது சமயத்தின் பெயரால் சண்டை பிடிக்க கூடாது என தெரிவித்த அனுரகுமார திசாநாயக்க, நாம் ஆட்சிக்கு வந்தால் கீரிமலை ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் உள்ள அழிவடைந்த ஆலயங்களை மீள புனரமைக்க நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடித்து
தென்னிலங்கை வேட்பாளர்கள் வடக்கிற்கு வருகின்ற போக்கு அதிகரித்துள்ள நிலையில் இந்த சந்திப்பில் அனுருகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எதையும் வெளிப்படையாக பேசவில்லை என்றும் அறிய முடிகிறது. எல்லோரும் படையெடுப்பாங்க வடக்குக்கு, ஆனால் அவ்வளவு இலகுவாக வடக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களதோ அல்லது வடக்கில் இருக்கக்கூடிய மக்களதோ எண்ணங்களை அவர்களது நிலைப்பாடை மாற்ற முடியாது. நீங்கள் போய் முயற்சித்து பார்க்கலாம். அவர்களுடைய வாக்குகளை பெற முடியுமா? 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவேன் என்று சொல்லி அவர்களுடைய வாக்குகளை பெற முடியுமா? அப்படி இல்லை என்றால் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக முக்கிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்று அவர்களது கருத்துக்களை அவர்களது நிலைப்பாடை மாற்ற முடியுமா என்று முயற்சித்து பாருங்கள். சரி, மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல், மறைமாவட்ட ஆயர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நடவடிக்கை. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிராக மன்னார் மறைமாவட்ட ஆயர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்திற்குரிய இமானுவல் பெர்னாண்டோ ஆண்டகை, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களான ரொஹான் பெத்தியாகோடு, பேராசிரியர் நிமல் குணத்திலக்க, பேராசிரியர் சரத் கொட்டகம ஆகியோர் உயர் நீதிமன்றத்தில் இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை நேற்று முன்தினம் தாக்கல் செய்துள்ளனர். மன்னாரில் இந்தியாவின் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் உத்தேச 250 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தின் நிர்மாண பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி தொடர்கிறது. சரி, இன்னும் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி தொடர்பாக பேசும்போது இன்று கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலய திருவிழா இடம்பெற இருக்கின்றது. அந்த திருவிழா தொடர்பாக பல செய்திகள், அதே நேரம் அந்த உற்சவம் தொடர்பான பல கட்டுரைகளும் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றது. சரி, அனைவருக்கும் புனித அந்தோணியாரின் ஆசீர்வாதம் கிடைக்கட்டுமாக. சரி, இப்படி இருக்கும்போது இப்போ ஒரு நாட்டோட ஜனாதிபதியின் மகன் ஏதாவது ஒரு தவறு செய்தால் சில நேரங்களில் கண்டுகொள்ளாமலும் ஜனாதிபதியின் மகன் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்படியெல்லாம் வழக்குகளை தூக்கி ஒழிப்பதும் அந்த ஃபைலை காணாமலாக்குவதும் இப்படியெல்லாம் வேறு எல்லா நாடுகளிலும் நடக்கின்றது. நான் எங்கள் நாடை சொல்ல இல்லை, வேறு உலகத்தில் உள்ள பல நாடுகளில் நடக்கின்றது. ஆனால் அவர் ஜனாதிபதியின் மகனாக இருந்தாலும் சட்டம் ஒன்றுதான் என்று அமெரிக்கா செய்து காட்டியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியின் மகன் அண்டர் குற்றவாளி, நீதிமன்றம் தீர்ப்பு மதிப்பளிப்பதாக கூறுகிறார் ஜோ பைடன். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் அண்டர் பைடனுக்கு 2018ஆம் ஆண்டு கைத்துப்பாக்கி ஒன்றை கொள்வனவு செய்ததுடன் தொடர்பு பெற்ற 3 குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன் பிரகாரம் ஜனாதிபதியிடம் மகனுக்கு பதவியில் உள்ள ஒருவரின் பிள்ளை ஒருவர், அதாவது ஜனாதிபதி பதவியில் உள்ள ஒருவரின் பிள்ளை ஒருவர் குற்றவியல் குற்றச்சாட்டுக்குள்ளான முதலாவது சந்தர்ப்பமாக இது உள்ளது. ஒரு வார காலமாக இடம்பெற்ற விசாரணையை அடுத்து அவர் குற்றவாளியாக நீதிமன்ற நடுவர்கள் ஜூரர்களால் குழுவால் இனங்காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் மேற்படி நீதிமன்ற நடுவர்களின் தீர்மானத்திற்கு தான் மதிப்பளிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டில் ஆண்டர் பைடன் துப்பாக்கி ஒன்றை கொள்வனவு செய்கையில் தனது போதை வஸ்து பயன்பாடு குறித்து பொய் கூறியிருந்ததாக 12 பேரை கொண்ட யூரர்கள் குழு கண்டறிந்துள்ளது. அதாவது அதில் இவர் போதைப் பொருள் பயன்படுத்தாதவர் என்று குறிப்பிடப்பட வேண்டும். ஆனால் இவர் அப்படித்தான் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அதுக்கு பிறகு பயன்படுத்தியிருக்கிறார். 25 வருட சிறை தண்டனை அல்லது $7,50,000 அமெரிக்க டாலர்களை தண்டமாக செலுத்த வேண்டி வரலாம் என்று அவருக்கான தண்டனை கூறப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனாதிபதி உலகிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாடு, மிகப்பெரிய வல்லரசின் ஜனாதிபதியின் மகன், வரலாற்றில் முதல் தடவையாக இப்படி பதவியில் உள்ள ஜனாதிபதியின் மகன் ஒருவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சரி, மறுசீரமைப்புகள் குழம்பினால் 2 வாரங்களில் பழைய நிலை ஏற்படும் அமைச்சர் பந்துல எச்சரிக்கிறார்.
பொருளாதார நிலைமாற்று சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுவதில் ஒற்றுமை அவசியம் என்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டம் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை தொடராவிடின் 2 வாரங்களில் நாடு மீண்டும் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுவிடும் என்று ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவிக்கிறார். ரொம்ப கவனமாக அந்த சட்டத்துக்கு அனைவரையும் ஆதரவளிக்குமாறும் அவர் தெரிவிக்கிறார். அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். அதிகார பரவலாக்கம் தொடர்பில் தெளிவான நிலைப்பாட்டை தெரிவியுங்கள். அதிகார பரவலாக்கம் தொடர்பில் தெளிவான நிலைப்பாட்டை தெரிவிங்கள், அனுரகுமார திசாநாயக்கவிடம் சித்தார்த்தன் கோரிக்கை என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது உரிய காலத்தில் நாம் தேர்தலை நடத்துவோம், ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்க சொல்றார். யார் என்ன சொன்னாலும் உரிய காலத்தில் நடத்த வேண்டிய தேர்தலை நடத்துவோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராகவே போட்டியிடுவார். அவர் ஐக்கிய தேசிய கட்சி பூர்ண ஆதரவை வழங்கும் என ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்தார். என்ன சின்னம் என்று தெரியாது, சுயாதீனமாகத்தான் அவர் போட்டியிடுவார். சரி, இப்படி இருக்கும்போது கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னர் இளைஞர்கள் எல்லாம் அவர் பின் ஒன்று திரண்டார்கள். ஒன்று திரண்டு பாதைகளில் இருக்கக்கூடிய அவர் வெற்றி பெற்ற பிறகு பாலங்களில் வரைந்தார்கள், ஓவியங்களை வரைந்தார்கள், நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஓவியங்களை வரைந்தார்கள், இலங்கையிலே வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை வரைந்தார்கள். போதை வஸ்துக்கு அடிமையாக கூடாது என்று இளைஞர்கள் அனைவரும் கோட்டாபய ராஜபக்ச அவர்களது ஆதரவாளர்களாக மாறினார். ஆனால் கோட்டாபய ராஜபக்ச அவர்களின் அண்ணன் மகன் மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச என்ன சொல்கிறார்? கோட்டாவுக்கு வாக்களித்த இளைஞர்கள் இம்முறை அனுரகுமார பக்கம் செல்வார்கள். பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாக்களித்த இளைஞர் யுவதிகள் இம்முறை அனுரகுமார திசாநாயக்க பக்கம் சென்று விடுவார்கள். இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்தால் மிகுதியாக உள்ள ஆதரவாளர்களும் கட்சியை விட்டு செல்வார்கள் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலே இடம்பெற்ற ஒரு சந்திப்பின் போதுதான் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார், நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்தால் அல்லது வாக்களித்தால் இருக்கக்கூடிய மிகுதி ஆதரவாளர்களும் எம்மை விட்டு சென்று விடுவார்கள் என்று தெரிவிக்கிறார். சரி, உரிய நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த தண்ணீர் தொடர்பாக வெள்ளம் ஏற்பட்ட காரணத்தினால் தண்ணீர் மாசடைந்திருப்பதாகவும் குடித்தண்ணீர் தட்டுப்பாடுகள் அல்லது குடித்தண்ணீரிலே நோய்கள் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான செய்தி. சுகாதார தன்மை உறுதி, மக்கள் அச்சமின்றி நீரை அருந்தலாம். தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் வழங்கப்படும் நீர் சுத்தமானது எனவும் பொதுமக்கள் அச்சமின்றி நீரை பயன்படுத்த முடியும் எனவும் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. சகல நீர் சுத்திகரிப்பு நிலையங்களிலும் நீரின் சுகாதார தன்மையை உறுதிப்படுத்தும் நோக்கில் அங்கு தொடர்ந்து தினகரன் பத்திரிகையில் உள்ள செய்திதான் என்று வெளியாகி இருக்கின்றது. எனவே அச்சமின்றி நீரை பாவிக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் பொதுமக்கள் அனைவரும் அச்சமின்றி நீரை பயன்படுத்த முடியும். நீர் விநியோகம் தொடர்பில் பிரச்சனைகள் இருக்குமாயின் 1939 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து நீங்கள் தெரிவிக்கலாம். இன்று வியாழக்கிழமை, உங்களுக்கு தெரியும், விடிவெள்ளி பத்திரிகை என்று வந்திருக்கின்றது, வெளியாக இருக்கின்றது. அதனின் செய்தியையும் பார்க்கலாம். இந்தியாவில் கைதான 4 இலங்கையர்கள் பயங்கரவாத தொடர்புக்கு எவ்வித ஆதாரமும் இல்லை. இலங்கையின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தகவல்கள் தெரிவிப்பு. சரி, அந்த 4 பேரை கைது செய்தாங்க. பயங்கரவாத தொடர்புக்கு எவ்வித ஆதாரமும் இல்லை என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. ரைட். ஹூலியா கடமையை நிறைவேற்றும் போது பிற மதத்தவரின் உணர்வுகளை தூண்டும் விதமாக செயற்படாதீர், சட்டங்களை மதித்து சுகாதார வழிமுறைகளையும் பேணி நடக்குமாறு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா வேண்டுகோள் என்ற செய்தியும் இன்றைய விடிவெள்ளி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கிறது. தினகரன் பத்திரிகையில் உள்ள செய்தியையும் நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. தற்போது யுக்திய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. அது தொடர்பான ஒரு செய்தி. யுக்திய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பாதாள உலக குழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு வரும் நிலையில் பாதாள கள்ளி அணு ஆயக்க துன்சிய பண சதராக் தவம நிதல்லி பாதாள உலகத்தைச் சேர்ந்த குழுக்களைச் சேர்ந்த 96 குழுக்களில் இருக்கக்கூடிய 354 பேர் இன்னும் வெளியில தானே இருக்கிறாங்க, இவங்களை பிடிச்சி உள்ளுக்கு போடுங்க சார் அப்படி என்று சொல்லி
எல்லோரையும் எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் உயர் போலீஸ் அதிகாரிகளையும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்கள் கேட்டிருக்கிறார். இன்னும் 356 பேர் வெளியில் இருக்காங்க ஐயா, அவங்கள பிடிங்க ஐயா என்று பிடிக்க சொல்லியிருக்கிறாரு, கட்டளை பிறப்பித்திருக்கிறார். ரைட். பிரபல நடிகை ஒருவர், சிங்கள நடிகை ஒருவர், அவர் சிங்கள திரைப்படங்களில் நடிப்பவர். அவர் என்ன செய்திருக்கிறார், பிரபல வர்த்தகர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் முக்கியமானவர்களுக்கும் பெண்களை அல்லது அழகிகளை அவர் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்படி ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது, பார்க்கலாம். இன்றைய மௌபிம பத்திரிகையில் நிலியான் விக்குனு நிலியாக், அதாவது நடிகைகளை விற்ற நடிகை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது அவர் பேக்கேஜா, அதாவது அவரை கைது செய்யும் போது ஆதாரத்துடன் கைது செய்திருக்கின்றார்கள். தொலைபேசி மூலமாக அவரோடு அழைப்பினை ஏற்படுத்தி அப்போது அவர் தெரிவிக்கின்றார், ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்கின்றது, உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேண்டும், 4 மணித்தியாலயத்திற்கு நீங்கள் எங்களுடைய அழகியை எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டால் 4 மணித்தியாலயத்திற்கு தங்குமிடம் உணவு சகலத்துக்குமான பேக்கேஜ் 35,000 ரூபாய் என்று தெரிவிக்கிறார். இந்த மாதிரியான சம்பவங்கள் பல நடைபெற்று கொண்டிருக்கின்றது. போலீசாரும் அவர்களை கைது செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியின் ஊடாக கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.